என் எதிரி மோகனுடைய ஆள். இருந்தாலும் இவ்வளவு பொறுப்பான வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க. நீங்க சொன்னபடி அந்த ராணியை இன்னைக்கே தொலைச்சு போடு. இந்த சொத்து பூரா உங்களுக்கு தான். இந்த ஏழைய அப்புறமா கொஞ்சம் கவனிச்சு. வெரி குட், வெரி குட். ஜாக்கிரதை. குழந்தைக்கு ஆபத்துன்னு இல்லையே. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க என்னங்க, குழந்தைக்கு உரியவங்க யாராவது வந்து கேட்டா நடிகை ராணி எடுத்துட்டு போயிருக்கிறதா சொல்லுங்க. குமரா, ஐயோ, குழந்தைக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லம்மா. நடிகை ராணி கொண்டு போயிருக்காங்க. ராணியா? அம்மா, இந்த அம்மா தான் மோகனுடைய மனைவி. அந்த குழந்தையும் மோகனுடைய குழந்தையா தான் இருக்கணும். இவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நான் சொன்னதா செய். என்னங்க, என்ன விஷயம்? குமரனுக்கு விபத்து நடந்துருச்சு. யாரும் நடிகை ராணியா அவரை தான் கூட கூட்டிட்டு போயிருக்கா. எந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியாது, உடனே போய் பாருங்களேன். கவலைப்படாதீங்க, நான் போய் குமார் அழைச்சிட்டு வரேன். நீ என் காருக்கு முன்னால மயக்கம் போட்டு விழுந்துட்ட. பெரிய உதவி பண்ணிட்டேன். அன்னைக்கு எங்க அப்பா வெட்டினிய மட்டும் ஏன் என்னை கூட்டிட்டு வந்த? உங்க அப்பா மேல உனக்கு ரொம்ப ஆசை இல்ல? அப்பாவுக்கு என் மேல ரொம்ப ஆசை. உங்க அப்பா உங்க அம்மா மேல ரொம்ப ஆசையா இருக்காருல்ல? ஏன் இருக்க மாட்டாரு? எங்க அம்மாவும் எங்க அப்பா மேல பிரியமா தான் இருப்பாங்க. இந்த இருக்கே எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிறது. நான் படுற வேதனை உனக்கு என்னடா தெரியும்? சரி, உங்க அப்பா உன் தம்பி தங்கச்சி மேல கூட ரொம்ப ஆசையா இருக்காருல்ல? தம்பியா தங்கச்சியா எனக்கு யாருமே இல்ல. உன்னை தவிர உங்க அப்பாவுக்கு வேற குழந்தை? ஐயோ ஐயோ, எங்க அப்பாவுக்கு குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா கண்ணு. எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா என்ன உறவு? தங்கச்சி. ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியல. தங்கச்சி தங்கச்சி. என் உயிரை காப்பாத்தினியே, உனக்கு நான் எப்படிடா நன்றி சொல்வேன்? வீட்டுக்கு போல. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு அப்புறம் உங்களை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் எப்படி விட முடியும்? விட மாட்டேன்னு இப்ப சொல்றேன். அன்னைக்கு ஏன் வந்தீங்கல்ல கேட்ட. கேலி பண்ணாதீங்க ராஜன். கேலி பண்றதுக்கு நான் யார்? நீ ஒரு பிரபல நடிகர், நான் ஒரு சாதாரண மோட்டார் மெக்கானிக். பரிகாசம் போதும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தவறா நினைச்சு நான் உங்களை விட்டு வெகு தூரம் போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களையும் உயிருக்கும் மேலா நேசிக்கிறேன். இதெல்லாம் வெறும் வாக்கு. ராணி, நடிக்கிறத மேடையோட நிறுத்திக்க, வாழ்க்கையில நடிக்க. ராஜன், அம்மா அம்மா, யார் வந்திருக்காங்க பாரு. அம்மா, இவங்க தாமே என்னை காப்பாத்துனாங்க. நீயா ராணி? நீங்களா? வாம்மா வா. என் மகன் உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா. இது என்னம்மா, அன்னைக்கு நீங்க என் மானத்தை காப்பாத்தினீங்க, இன்னைக்கு உங்க மகன் என் உயிரையே காப்பாத்திட்டான். நான் இல்லம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவர் எங்கம்மா? ஓ, அவரை தேடித்தான் இங்க வந்தியா?
ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? ராஜா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு, அவரை சரியா புரிஞ்சுக்காம மனசு நோகும்படி பேசிட்டிய. அதுக்கு மன்னிப்பு கேட்கத்தாம வந்திருக்கேன். உள்ளவாமா. இப்படி உட்காருமா, இத வந்துடுறேன். தவறு செய்தவங்க மேல கோபப்படுறது நியாயம்தான். ஆனா தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்க கிட்ட இரக்கம் காட்டுறதா மனித தன்மை. இத பாருங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ராணி வந்திருக்கிறா. ராணியா? ஆமா, நீங்க நிச்சயம் அவளை மன்னிக்கத்தான் வேணும். போங்க. இனிமே நாம என்னைக்குமே பிரிய மாட்டோம். இத பாரு, நான் உயிருக்குயிரா மதிக்கிற என் தாயின் நினைவு சின்னம். இத நான் உனக்கு அன்பளிப்பா தரேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்? உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்? உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்? உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார்? உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார்? உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். ஐயோ
அம்மா ஐயோ நரம்ப இழுக்குதே. அட வைத்தியரே சீக்கிரமா நாடிய பாருங்கய்யா. ஐயோ எப்பா மனுஷனாயா நீ? இதோட 10வது விடைய குத்திட்டிய. என் உடம்பு தாங்காது, ஆளை விடு சாமி. ஐயோ ஓடாத. ஐயோ வர்ற வைத்தியெல்லாம் விரோதம் பண்ணிக்கிட்டு ஓடுறானே. என்ன செய்யுது? அட காத்தா, இது கொஞ்சம் ரிலீஃப். மூக்கா குடைச்சு விட்டுது. மணி சத்தம் கேக்குதே. மாமல்ல சாமியார் வர்றாரா? வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஓம் தத் சத். அப்பா வைரம், எப்படி இருக்கு சரீரம்? படாத பாடுபடுறா சுவாமி. சீக்கிரம் ஏதாவது சாந்தி செய்யுங்க. ஏன் சாமி கேக்குறீங்க? 7-8 பய எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில மோதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குது. ஓஹோ, இது கிரகங்களில் வக்கரம் மிக மிக உக்கரம். உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு. இல்லை என்றால் கிட்டிரேசவே ஓடக்கூடிய குதிரை சத்தம் போல் உன் உடம்பில் பல பாகங்களில் டகபகா 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 சத்தம் கேட்க ஆரம்பித்து. வேண்டாம் சுவாமி. அண்ணன் சீக்கிரம் சரின்னு சொல்லிட்டு நான் தான் என் பிடிவாதத்தை தளர்த்தி விட்டனே. தளர்த்தினாயா? நீ அந்த ராவ் பகதூரிய கல்யாணம் பண்ணிக்க. அப்பா நல்ல திப்பதி. இப்பதான் சந்தோஷம். இதோப்பா, இந்த இழுப்புக்கு மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். 2 உனக்குத்தான். இது அவசரப்படாதே. ஓஹோ, நரம்பு இழுக்குதோ? சரி, இந்த மாத்திரையில் 4 காப்பியில் கலந்து கொடு, இழுப்பு நின்று விடும். இரு, நான் போய் ராவ் பகதூரை அனுப்பி வைக்கிறேன். உன் தங்கையை கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும். மறுத்தால் மறுபடியும் நரம்பு இழுக்கும். நான் சென்று வருகிறேன். அப்பா அம்மா, என்ன காப்பியா? அப்பா பாய் கட்டது கை கட்டல. மாப்பிளே. ஹலோ மாப்பிளே, how are you? கங்க்ராச்சுலேஷன்ஸ். I am sick. சாமியார் என்ன இங்க வர சொல்லிட்டு எங்க வேகமா ஓடுறாரு? ஏன் வர சொன்ன? அது கிடக்கு மாப்பிளே. நான் அந்த சோபாவை விட்டுட்டேன். விடு. என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? என்ன சீதனம் தருவேன்? நீ கேளப்பா. என்ன, எனக்கு 5 வீடு, 10 ஏக்கர் நிலம், 10 பவுன்ல நகை, அப்படியே தங்கத்துல ஒரு வாட்ச், தங்கத்துல ஒரு பைலர், தங்கறதுக்கு ஏர் கண்டிஷன்ல ஒரு வீடு, முடிஞ்சா பிளைமவுத், முடியலன்னா சவர்ல. ஏடி ரொம்ப தூரம் பராப்ல இருக்க. இந்த பாருங்க, கால் காசு எங்க அண்ணா கொடுக்க மாட்டாரு. என்ன கட்டிக்க சம்மதமா இல்லையா? ஐயோ, என்ன ஏன் லவர் ரிவர்ஸ் கீர்ல ஓடுது? அப்பா 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 அம்மா, ஒண்ணும் பேசாதே. என் நோய் தீர்ந்து போச்சு, மறுபடியும் திரும்பி வந்துட போகுது. மாப்பிளே, நீ கேட்ட காணிக்கைய கடை வாங்கி கொடுக்கறேன். வாங்க. தாலி கொண்டு வந்திருக்கியா? எவத்திங்க ரெடி. கட்டோ கட்டுன்னு கழுத்துல கட்டு. நீ ஆசீர்வாதம் பண்ணு பண்ணு. பண்றேன் பண்றேன். தீர்க்க சுமங்கல்ய பவா. ரூவா. இப்பதான் வர்றியா பாஸ்? அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடினியே, இன்னைக்கு எப்படி இங்க வந்த? உங்க குழந்தையினாலதான். ஏன் குழந்தையா? அவன் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அம்மாவோட போயிட்டான். பாஸ், உங்க மனைவி சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்றேன் பாஸ். கொஞ்சம் இப்படி வாங்க பாஸ். அம்மாவையும் குழந்தையும் என் கண்ணால பார்த்தேன். அவங்களோட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சுந்தரமூர்த்தி தான் என்னை தடுத்துட்டான். இன்னுமா அந்த அயோக்கிய உயிரோட இருக்கான். ராணியை கொலை செய்ய என்ன கூட தூண்டினான். நானும் அவளை கொண்டு இருப்பேன். ஆனா உங்க மகன் தான் அதை செய்ய விடாம என்னை காப்பாத்துறான். ஏன் மகனா? அவரை நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கிறேன். அவன் எப்படி இருக்கான் பாபு? சொல்ல. அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஆனா தைரியத்துல உங்கள மாதிரி தான். அம்மாவோட அழகு, அப்பாவோட தைரியம், இதுதான் பாஸ் உங்க குழந்தை. அவனை எப்ப பாப்பேன்? எப்படி பாப்பேன்? அவன் எங்க இருக்கிறான் பாபு? எங்க இருக்கிறான்? விலாசம் எனக்கு தெரியாது, ஆனா சுந்தரமூர்த்திக்கு தான் தெரியும். சுந்தரமூர்த்தி. இந்த இடத்தை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி என் மகனை பார்ப்பேன்?
எப்படி என் மகனை பார்ப்பேன்? ஐயோ, இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இடத்தை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி வெளியே போவேன்?